இந்த சீனில் ஒரு உயிரினம் இருக்குது. உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். இந்த உயிரினம் ரொம்ப சாதுவாக இருக்கிறதுனால சில பேர் இதை வீடுகளில் செல்ல பிராணியாக கூட வளர்க்குறாங்க. தன்னுடைய ஒரு கண்ணால் ஒரு பொருளையும் இன்னொரு கண்ணால் வேறொரு பொருளையும் பார்க்கக்கூடிய திறமை இருக்குது. ஒரு பொருளோட உயரம், அகலம், ஆழம் மூணுத்தையும் முப்பரிமாணங்களில் பார்க்கக்கூடியதான். இதோட நகங்கள் ரொம்ப கூர்மையாக இருக்கிறதுனால அது மரம் ஏறுறதுக்கு கூட அதை பயன்படுத்திக்குது. இது தரையிலையும் மரத்துலையும் வாழக்கூடியது. மரத்தில் வாழும்போது தன்னோட வாலை மரத்தில் சுழட்டிக்குமா. ஆகையினால இந்த வால் பகுதிக்கு 5வது மூட்டு அப்படின்னு பேர் இருக்குது. முக்கியமாக சொல்லணுன்னா தன்னோட உடம்பை விட 2 மடங்கு நீளமுடைய அதோட நாக்கு தாங்க. இப்போ சொல்ல போகிறது தாங்க முக்கியமான பாயிண்ட்டு. சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளாமா. இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே.